ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான புளியோதரை ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், தனியா 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். வெந்தயம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டிங்கன்னா கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் எள்ளு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். எள்ளு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதை நல்லா செவந்து வாசனை வரலும் நல்லா வறுத்துக்கணும். கருக விடக்கூடாது, சிம்லே வச்சு தான் வறுத்துக்கணும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசனை அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு வரமிளகாய் போட்டிருக்கேன். இது நல்லா காரமாக இருக்கிறதுனால ஒரு 6 மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். மிளகும் போட்டிருக்கோம், அதுவும் காரம். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி போட்டுக்கணும். மிளகா வறுக்க மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிட்டேன். இப்போ எண்ணெயோடு வறுக்கும் போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் நல்லெண்ணெய் நல்லா 1 குழிக்கரண்டி போட்டுக்கோங்க. அதில் கடுகு நல்லா பொரியணும். கடுகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெண்டுமே நல்லா செவந்து வரணும். பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான் நான் போட்டிருக்கேன். ரெகுலராக நீங்கள் கட்டி பெருங்காயம் போட்டு பாருங்கள், நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பவுடராக இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்னதாக கட் பண்ணி ஒரு 4-5 பீஸ் போட்டிருக்கேன். வரமிளகாய் ஒரு 6-7 மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இது தாளிப்புக்கு போடும்போது நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லா செவந்து எண்ணெயில் வாசனை வரணும், அது வரலும் நல்லா வறுத்துக்கணும். புளி நான் ஊற வச்சுருக்கேன் தனியாக, ஒரு 200 கிராம் புளி ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா செவந்துருச்சு. லாஸ்ட்டாக நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை நல்லா நிறையா போட்டுக்கோங்க. கருவேப்பிலையோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எண்ணெயிலே வறுத்துருங்க கருவேப்பிலையை. அப்போ தான் புளி தொக்கு கொதிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். புளியை வடிகட்டி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கொதித்து சுண்டி வரணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் கொதி சுண்டி வரையில் நான் உப்பு போட்டிருக்கேன். ஸ்டார்டிங்கே போட்டால் உப்பு கொஞ்சம் அதிகமாகிடும், தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும் போது. அதனால் கொஞ்சம் திக்காக வரையில் நான் உப்பு போட்டுக்கிட்டேன் தேவையான அளவு. நல்லா கொதித்து இது மாதிரி சுண்டி வரணும். நம்ம அல்வா கிண்டுறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு வரணும். திக்னஸாக நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம சாதத்தில் போட்டு கிளறினாக்கும். தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு அந்தளவு டேஸ்ட்டு கொடுக்காது. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையுமே நைஸாக பொடி பண்ணிவிட்டு நல்லா திக்காக நம்ம புளிக்கரைசல் வரும்போது அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போகிறோம். வதக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அந்த புளியோரத்துக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தனியாகவே நான் தோலெலாம் எடுத்து வச்சுருந்தேன். அதை போட்டுட்டு கொஞ்சம் தொக்கை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே அப்படியே சாதத்தை போட்டு கிளறிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மங்களம்ஸ் கிச்சனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.